கொக்கலிப்பட்டை ஆட்டத்தை கோக்கலிக்கட்டை ஆட்டம் என்றும் கூறுகின்றனர். உயர்ந்த குச்சியில் ஏறி அதனை காலாக பயன்படுத்தி ஆடும் ஆண்கள் நடனம் இது. இது பயிற்சி செய்து விளையாடப்படும் ஒரு கலைத்திற ஆட்டம். கொக்கு ஒற்றைக்காலில் நிற்பது போல் ஒற்றை கொம்பில் இருகால்களையும் ஊன்றி நின்றும். இரண்டு கால்களையும் கொக்கு பயன்படுத்திக் கொள்வது போல் இரண்டு கழிகளில் ஏறி நின்றும் இது விளையாடப்படுகிறது. அப்படியே இரு. கால் கால் விடுக்கிட்டு
சிலம்பம் என்பது இந்திய துணை கண்டத்தில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு இந்திய தற்காப்பு கலை ஆகும். இந்த பாணி தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக சிலம்பம் சங்கம் சிலம்பத்தின் அதிகாரப்பூர்வ சர்வதேச அமைப்பாகும். இது மலை என்று பொருள்படும் சிலம் என்ற தமிழ் வார்த்தையிலிருந்து உருவானது. சிலம்பம்பு என்ற சொல் இன்றைய கேரளாவில் உள்ள குறிஞ்சிமலையில் குறிஞ்சி மலைகள் ஒரு குறிப்பிட்ட வகை மூங்கிலை குறிக்கிறது. இதனால் சிலம்பம் அதன் முதன்மை ஆயுதமான மூங்கில் பணியாளர்களின் பெயரால் அழைக்கப்பட்டது. அம்மை சிங்கம் புலி போன்ற விலங்குகளிடம் இருந்து காத்துக் கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும் கலையாக வளர்ந்துள்ளது என்பர் தமது கைகளில் எப்போதும் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு சீறு கத்தி கோடரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினர் என்பர் தமது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும் கலையாக வளர்ந்துள்ளது என்பர் தமது கைகளில் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு சிறுகத்தி கோடரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினார். வணக்கம், என் பெயர் தீபஸ்ரீ. எங்கள் மாஸ்டர் நாங்கள் 4 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்புனா சிலம்பாட்டம் தான். எங்கள் மாஸ்டர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் தண்டலம் கிருஷ்ணாபுரத்துக்கும் மீடியாவுக்கும் நாங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நாங்கள் பெண்கள் பாதுகாப்புக்குன்னா இது சிலம்பாட்டம் தான். நெக்ஸ்ட் எங்களுக்கு இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் எங்களுக்கு மெயினில் சிலம்பம் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். எங்களுக்கு படிக்கணும்னு தோணுது. இன்னும் சிலம்பம் கற்றுறதுனால இன்னும் படிக்கணும்னு தோணுது. நாங்கள் எல்லாமே எங்கள் மாஸ்டருக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூலில் நாங்கள் 4 இயர்ஸாக செய்கிறோம். 4 வருஷமாக செய்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. மாஸ்டர் கொஞ்சம் நல்லாவே கோச்சிங் சொல்லி தராங்க. அதனால மாஸ்டர் தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் அனுஸ்ரீ. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சிலம்பம் கிளாஸ் நான் ஒரு 7 இயர்ஸாக இருக்கேன். இது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இந்த சிலம்பம் வெளியே எங்கன்னா போனோன்னா யாருன்னா எங்களை தாக்கத்துக்கு வந்தால் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கற்றுத்தர மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய பாடலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நிறைய இப்போலாம் நிறைய பேர் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியே வரணும்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது சிலம்பம் கற்றுக்கிறதுனால நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு எங்கள் மாஸ்டருக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். அம்மை சிங்கம் புலி போன்ற விலங்குகளிடம் இருந்து காத்துக் கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும் கலையாக வளர்ந்துள்ளது என்பர் தமது கைகளில் எப்போதும் எப்போதும் இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு சீறு கத்தி
கோடரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினர். தம்மை சிங்கம் புலி போன்ற விலங்குகளிடம் இருந்து காத்துக்கொள்ள கையாண்ட முறையே சிலம்பம் எனப்படும் கலையாக விளங்குவது என்பர் தமது கைகளில் எப்போது இருக்கக்கூடிய சிறிய ஆயுதங்களான கம்பு, அடி, சீறு, கத்தி, கோடரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி விலங்குகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள இந்த கலையை பயன்படுத்தினர். Acá